வெல்கம் டு மை சேனல் காவியா விலாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃபேமிலி விலாக் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து ஆச்சி தாத்தா அத்தை எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. அதாவது ஸ்டே பண்ணுற மாதிரி வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து அம்மா வடை, அதில் கேசரி, சட்னி எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து ஜூஸ் தான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன். தாத்தா வந்து ஷாஷாவை வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் கூட பண்ணாமல் அப்படியே நாங்கள் வந்து தாத்தா பின்னாடியே வந்து வர ஆரம்பிச்சிட்டோம். நானும் தம்பியும் வந்து பேசிகிட்டே தாத்தா பின்னாடி வந்து போயிட்டுருந்தோம். ஈவினிங் டைமாக இருந்தாலும் வெயில் வந்து சரியான வெயிலாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அம்மா வந்து மீன் குழம்பு வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. மீன் ஃப்ரையும் மீன் குழம்பும் வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் வந்து அம்மாக்கிட்ட பேசி ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கேரம் போர்டு விளையாடலான்னு சொல்லி நாங்கள்லாம் வந்து வெளியே வந்து உட்காந்துட்டோம். ஃபேமிலியில் எல்லாருக்குமே வந்து கேரம் போர்டு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எல்லாருமே வந்து உட்காந்து விளையாடுவோம். அதுவும் அப்பா வந்தாங்கன்னா அப்பா தான் வந்து எல்லா இதுலேயுமே வந்து வின் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எல்லா ரவுண்டுலேயுமே. ஃபேமிலியோட இந்த மாதிரி கேரம் போர்டு விளையாடுறது ரொம்பவே ஜாலியாகவும் இருக்கும், ரொம்ப பிடிக்கவும் செய்யும். ஒரு சைடு வந்து கேரம் விளாண்டுட்டு இருந்தோம், இன்னொரு சைடு வந்து அம்மா அகரகரை வச்சு இந்த மாதிரி ஜெல்லி வந்து பண்ணியிருந்தாங்க ஃபலூடா பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ஜெல்லி வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் அம்மா வந்து பொறுமையாக உட்காந்து வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கவே இன்னும் அழகாக இருந்துச்சு. 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அம்மா பண்ணியிருந்தாங்க. 3மே தனித்தனி பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டாங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் வந்து காலேஜ் போகலை, வீட்டில் தான் வந்து இருக்க போகிறேன். பாப்பாக்காக அம்மா வந்து தனியாக வந்து ஜெல்லி வந்து செஞ்சுருந்தாங்க. அதை அவளுக்கு வந்து கொடுத்துட்டு நான் வந்து ஜூஸ் வந்து குடிச்சிட்ருந்தேன். ஒரு 11:30 போல் நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தேன். கொஞ்சம் தான் வந்து சாப்பிடுவேன், ஏன்னா நான் வந்து டயட்டில் வந்து இருந்துகிட்ருக்கேன். நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து தொட்டி புக் பண்ணி அங்கே போய் குளிக்க போவாங்க. அதாவது தோட்டம்னு சொல்லுவாங்க. அதை புக் பண்ணி நாங்கள் போய் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அங்கே ஜாலியாக இருந்துகிட்ருப்போம். சாப்பாடெலாம் வீட்டிலேருந்தே நாங்கள் வந்து சமைச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம். இந்த ஒன் டே ஃபுல்லாகவே நம்ம ஜாலியாக அவ்வளோ ஜாலியாக வந்து இருக்கலாம். அந்த தோட்டத்தில் பம்பு செட்டுன்னு சொல்லுவாங்க, தோட்டத்தில் வந்து அது கண்டிப்பாக இருக்கும். அந்த பம்பு செட்டில் போய் நம்ம வந்து எவ்வளோ நாளும் குளிச்சுக்கலாம். வந்து ஷாஷாவையும் வந்து கூட்டி போயிருந்தோம். ஷாஷாவும் வந்து அவ்வளோ ஜாலியாக வந்து தொட்டியில் வந்து குளிச்சுட்டு இருந்தா. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் நாங்கள் மோட்டரை போட்டு விட்டுருந்தோம். அந்த மேலேருந்து வந்து தண்ணி விழும், அதாவது அருவி மாதிரி வந்து விழும். இப்போ தான் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கீழே முட்டளவு தான் வந்து தண்ணி இருந்துச்சு. கீழே தண்ணி ஃபில் ஆனதுக்கப்புறம் மேலேருந்து வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க. அது வந்து அழகாக இருந்துச்சு. தண்ணி விழுறது ஏதோ ப்ரைவேட் ஃபால்ஸ் மாதிரி வந்து இருந்துச்சு. பட் அங்கே வந்து வேலை வந்து நடந்துகிட்டே தான் இருந்தது. எல்லாருமே கடகடன்னு உள்ளே இறங்கி வந்து தண்ணிக்கிட்ட போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது தண்ணி விழுறது. நான் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ரொம்ப நேரமாக வெளியே வந்து நின்றுக்கிட்டே தான் இருந்தேன். அதாவது ஷாஷாவை பார்த்துக்கிட்டே நான் வந்து இருந்துகிட்டு இருந்தேன். அப்பா கொஞ்ச நேரம் கழித்து சாஷா வந்து தண்ணிக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. அது அவள் வந்து அழகாக நீச்சல் அடித்து வந்தா. இப்போ கூட பாருங்கள், கேமராவில் கை காலை ஆட்டிகிட்டு தான் வந்து இருந்தா. ஃபர்ஸ்ட் 1 ரவுண்ட் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா மணி வந்து 1:30 கிட்ட ஆகிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். பிரியாணி, அதில் சிக்கன் ஃப்ரையு, அதுக்கப்புறம் ரைத்தா, இதெல்லாமே நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஈவன் நம்ம தோட்டத்திலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கூட சாப்பிடலாம். பட் வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே நாங்கள் எப்போதுமே வந்து சமைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். குளித்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நானும் தம்பியும் வந்து ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். இந்த சைடில் பார்த்தா ஷாஷாவும் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உட்காந்து எலும்பு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அகெயின் நாங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக நான் அம்மா எல்லாருமே வந்து விளாண்டுட்டு இருந்தோம். ஸோ அத்தை, மாமா, ஆச்சி, தாத்தா, அது போக வந்து அண்ணன் வரல, அண்ணனோட ஒய்ஃப், தம்பி, பாப்பா எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. இதே மாதிரி வந்து விளாண்டுக்கிட்டே இருந்துட்டு அதில் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது டைம் வந்து 5:30 கிட்ட ஆகிட்டு. ஒன் டே ஃபுல்லாக தண்ணியில் இருந்தது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம கை கால்லாம் வந்து அப்படி விரைச்சி போன மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரைலாம் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து நான் வந்து தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்க்கும்போது டைம் வந்து 8:30 கிட்ட ஆகிட்டு. அப்போ தான் ஞாபகம் வந்தது, நமக்கு காலேஜில் வந்து எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அதை நான் செய்யவே மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 8:30 to 10 o'clock வரைக்கும் நான் என்னோடய ஒர்க்கை வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு வந்து போயிட்டோம். திருநெல்வேலிக்கு போயிட்டு அங்கே வந்து ஆறில் குளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாருமே மறுபடியும் கிளம்பி போயிட்டோம். போன எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பேக் பண்ணி பேக்கில் வச்சுருந்ததுனால தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் வீடியோ நாங்கள் வந்து எடுக்கவே இல்லை.
பட் இயர்லி மார்னிங்கே கிளம்பிட்டு மதியம்தான் நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு தூக்குச்சட்டி எடுத்துகிட்டு பழரசம் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். வரும்போது அப்படியே பால் பாக்கெட்டும் கொஞ்சம் பிஸ்கட்டும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்பாவும் தாத்தாவும் போயிட்டு பக்கெட் பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரியாணி சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைமில் நானும் என் தம்பியும் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம் பைக்கில். நான் கொஞ்சம் நேரம் வந்து பைக் ஓட்டுவேன், அவன் கொஞ்சம் நேரம் பைக் ஓட்டுவான். இப்படியே வந்து நைட்டு போயிட்டு இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய மார்னிங் டிஃபன் வந்து அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் நான் வந்து குடிப்பேன். இது வந்து அம்மா ஃபலூடா வந்து வீட்டில் பண்ணியிருந்தாங்க, வந்து எல்லாருமே குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வெயிட் லாஸ்க்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. நான் வந்து அன்றைக்கி ஆசையாக இருந்ததுன்னு ஒன்று வந்து வாங்கி சாப்பிட்டுட்டேன். ஈவினிங் டைமில் வெளியே உட்காந்து பேசிவிட்டு அண்ட் கார்ட்ஸ் விளாட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதோட இந்த விலாக் வந்து எண்ட் ஆக போகுது. உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.